தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், வழக்கு முடிந்தது, கதறியலும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு பிரதான சின்னம் அப்படின்னா அது இரட்டை இலை. அதாவது ஒரு காலத்திலே தமிழக மக்கள் அந்த வேட்பாளர் யார், அவர் நல்லவரா கெட்டவரா என கூட பார்க்காமல் அவர் எந்த சின்னத்திலே நிற்கிறார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய சின்னத்திலே நிற்கிறாரா, இரட்டை இலை சின்னத்திலே நிற்கிறாரா என சொல்லி வாக்களித்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படித்தான் இரட்டை இலை சின்னம் என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு மக்கள் மனதிற்குள்ளே இருந்த ஒரு சின்னம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த சின்னத்திற்கு தான் உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் இரண்டு நபர்கள். அதில் முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, இன்னொரு நபர் ஓபிஎஸ் தரப்பு. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நானும் அதிமுக காரங்கள் தான், எங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள், அதனால் எங்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என வழக்குகளை தொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த வழக்குகள் தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையிலே இருந்து கொண்டு, அதாவது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் மாற்றிவிட்டது. தேர்தல் ஆணையம் தற்போது முடிவுகளை எடுத்து விட்டதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதங்கள்லாம் தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் என்பது இருக்கிறது, அதன் காரணமாக எங்களால் இப்போதைக்கு இரட்டை இலை சின்னத்தில் முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது என சொல்லிக்கொண்டு ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புகளை தனித்தனியாக அழைத்து விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். இப்போ அந்த இரட்டை இலை சின்ன வழக்கிலே முக்கியமான இறுதி முடிவையும் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸின் பின்னால் எத்தனை லட்சம் தொண்டர்கள், அதுவும் அதிமுக என சொல்லக்கூடிய எத்தனை லட்சம் தொண்டர்கள் என்பது இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா மிக குறைந்த அளவு தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக அதிமுக என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் புறம் திமுகவின் பக்கம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஓபிஎஸ்ஏ மிக விரைவாக தமிழக வெற்றி கழகம் அல்லது பாஜகவுடன் கூட்டணியிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய முடிவுகளை தான் 23ஆம் தேதி எடுக்க இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு நன்றாக தெரியும், இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைக்க போவது கிடையாது, அதிமுகவிலும் இணைய போவது கிடையாது என்று ஓபிஎஸ்க்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் தற்சமயம் ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறாராம். அது ஒருபுறம் இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தான் என தற்சமயம் முடிவு செய்திருப்பதாகவும், அந்த முடிவுகள் என்பது இந்த மாத இறுதிக்குள் வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தொண்டர்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவுகளாகட்டும், அதே போல அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழக்கு என்பது நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்தாலுமே பொதுச்செயலராக 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்குத்தான் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என ஓபிஎஸ் கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அதுவும் தற்போது பகல் கனவாகவே மாறி போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.